நடிகை சௌகார் ஜானகி அவங்க இறந்து போறதுக்கு முந்தைய நாள் இரவு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்த இப்போ அவங்க குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 94 வயசு ஆகியிருந்த பிரபலமான நடிகை சௌகார் ஜானகி அவங்க இப்போ உடல்நல பிரச்சனை காரணமா சென்னை காவேரி மருத்துவமனை சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தை சிகிச்சை பலனளிக்காம அவங்க உயிர் பிரிஞ்சிருக்குது. கடைசி நேரம் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு சுவாச பிரச்சனை அதிகமாகி தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இப்போ தகவலாக வெளிவந்திருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து நேற்று ஈவினிங்கே அவங்களோட உடலை சென்னையில் இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பொதுமக்கள் அப்புறம் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு இன்னைக்கு ஈவினிங் அவங்களோட உடல் இறுதி மரியாதையோட அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்போ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடிகை சௌகார் ஜானகி அவங்க இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் இரவு எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய பழக்கவழக்கம் எப்படி இருந்திருக்கு, கடைசியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணீரை வரவழைக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ அப்டேட்டாக கிடச்சி வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அவங்க முடியாமல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் வார்டுக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசியூக்கு மாற்றும் போது ரொம்பவே மூச்சோட சிரமப்பட்டு வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலயமா, அதாவது செயற்கை சுவாசம் மூலயமா அவங்க சிகிச்சை எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் கூட தன்னோட குடும்பத்தாரை கூப்பிட்டு, நான் இப்போ வெளியே வராண்டாவுக்கு போகணும், கொஞ்சம் நடக்கணும், ஹாஸ்பிட்டலில் டிவி இல்லையா, நான் நடித்த படங்கள்லாம் போட்டு காட்டுங்க, அதை பார்த்துக்கிட்டு என்னோட உயிர் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கண்கலங்க வைக்கிற மாதிரி பல வார்த்தைகளை பேசியிருக்காங்களாம். அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களோட ஹெல்த்து தான் முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் சரியானதுக்கு பிறகு நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கும் ரூம் கொடுத்து ஒரு டிவியை போட சொல்கிறேன். அங்கே உட்காந்து நீங்கள் நடித்த படங்கள்லாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் உங்கள் பசங்களோட உயிரோடு இருக்கணுமா இல்லையா, அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வயது முதிர்ச்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே கவனிக்க வேண்டியது. எவ்வளவோ சிகிச்சைகள் கொடுத்தும், பலதரப்பட்ட சிகிச்சைகள், உயர்தர சிகிச்சைகள் கொடுத்தும் அது எதையுமே அவங்க உடல் ஏற்றுக்க மறுத்திருக்கு. 94 வயசு அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம். 1954 நடிக்க வந்த இவங்க இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்தியாவோட மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வாழ்நாள் சாதனையாளராக வளம் வந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி அவங்க தான் இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் இரவு கூட தான் நடித்த படங்களையும் அதில் வரக்கூடிய பாடல்களையும் பார்க்கணும், அதை பார்த்துக்கிட்டே என் உயிர் போகணும்னு உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் கூட நடிப்பை பற்றியும் கலைத்துறையை பற்றியும் மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்களில் தான் கணவரை பற்றியோ தான் குடும்பத்தை பற்றியோ கூட நினைப்பு உங்களுக்கு வரலை. நடிப்பு 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 மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு அவங்க உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்தில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க நடித்த பாடல்களையும் அவங்க நடித்த திரைப்படங்களையும் டிவியில் போட்டு காமிச்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் செயற்கை சுவாசமும் அவங்களுக்கு கை கொடுக்காம மூச்சோட சிரமப்பட்டு தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்குது. சரியாக நேற்று மதியம் 1-2 மணிக்கு மேலே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி அவங்களோட இந்த கடைசி நிமிடங்களை பற்றி, அவங்க இறந்து போகிறதுக்கு முந்தைய நாள் இரவு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.